ஹலோ गाइस எல்லாருக்கும் வணக்கம் sudivslife சேனல் உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே ரைட் சைடு கார்னர்லேயும் ஐ சிம்பிளில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ வாங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டு இருக்கோம். மதியம் சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு. கடவுளாக பார்த்து எங்களுக்கு அன்னதானம் சாப்பிட்ற வாய்ப்பையும் கொடுத்தாங்க. சாப்பாட்டோட தரம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் திருப்பதியில் அன்னதானம் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னா அது எப்படி தரமாக ஆர்கனைஸ்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஆர்கனைஸ்டாக தரமாக இருந்துச்சு. கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் பசியார இந்த மாதிரி அன்னதானம் போடுற கோயில்களில் வந்து ஒன்று நீங்கள் உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருட்களை தானமாக கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி காணிக்கை குடங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச தொகையை நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது கோயிலுக்கும் போய் சேரும். இதே மாதிரி அன்னதானத்தை அவங்க தொடர்ந்து கொடுக்கறதுக்கும் உதவியாக இருக்கும். சாப்பிட்டு முடித்த கையோட வெளியே வந்து ஒரு லெமன் சோடாவையும் குடிச்சிட்டு அடுத்து சின்ன மலையில் இருக்கிற யோக ஆஞ்சநேயரை பார்க்கவும் கிளம்பிட்டோம். யோக நரசிம்மர் கோயிலேருந்து சுமார் 300 மீட்டர் தூரத்தில் தான் யோக ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது. ஸோ நீங்கள் நடந்தும் போகலாம், இல்லை நீங்கள் வண்டியிலையும் போய் கூட அங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் சின்னமலை, அதாவது யோக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லக்கூடிய படிக்கட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த மலையில் இருக்கிற ஆஞ்சநேயரோட தரிசனத்தை பெறுறதுக்கு நீங்கள் சுமார் 400 படிக்கட்டுகள் ஏறணும். யோக நரசிம்மரை பார்க்க வர்ற அனைத்து பக்தர்களுமே கண்டிப்பாக யோக ஆஞ்சநேயரையும் பார்த்துட்டு தான் போவாங்க. ஸோ நீங்கள் இந்த கோயில்களுக்கு வர்றதா இருந்தாலும் கண்டிப்பாக பிளான் பண்ணி முன்னாடியே வாங்க. ஏன்னா நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்படின்னா ஒரு மலை ஏறிட்டு இன்னொரு மலை ஏற முடியாமல் போகலாம். இந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் இருக்கிற ஆஞ்சநேயரோட பொசிஷன் வந்து பக்கத்தில் இருக்கிற யோக நரசிம்மரை பார்த்து வணங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையிலுமே பார்த்தீங்கன்னா டோலி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஃபைனலி 400 படிக்கட்டுகள் ஏறி நாங்கள் கோயிலை வந்து சேர்ந்துட்டோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு அழகான சின்ன தெப்பக்குளம் இருக்குது. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு கை காலுக்களை நினச்சிட்டு அடுத்து ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ண போகலாம். ஸோ வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்க டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. நாங்கள் வந்து யோக நரசிம்மர் கோயிலையும் முடிச்சாச்சு, யோக ஆஞ்சநேயர் கோயிலையும் தரிசனம் முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. நாங்கள் வந்து கீழேருந்து நடக்க ஆரம்பித்து 1300 படிக்கட்டு ஏறி சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கு எங்களுக்கு டோட்டலாக 1 hour கிட்ட ஆச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக மண்டே. ஸோ வந்து இன்றைக்கி க்ரௌட் இல்லை, க்ரௌடு கம்மி. ஸ்பெஷல் தரிசனம் ஒரு லைன் இருந்துச்சு, அதில் வந்து 20 rupees கேட்டாங்க. பட் வந்து 20 rupeesனு போட்டிருந்தாங்க. பட் க்ரௌட் இல்லைங்கிறதுனால காசு வாங்கலை போல், அவங்க ஃப்ரீயாக விட்டாங்க. ஸோ தரிசனம் கூட டக்குன்னு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலுமே பார்த்தீங்கன்னா 20 rupees ஃப்ரீ ஸ்பெஷல் தரிசனம் போட்டிருந்தாங்க. அங்கேயுமே காசு வாங்கலை, ஃப்ரீயாக விட்டாங்க. நீங்கள் வந்து இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே எப்போனாலும் வரலாம். ஃபுல் டைம் கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே வந்து விசேஷ டைம் தான். ஆனால் சண்டேஸில் வந்தீங்க அப்படின்னா க்ரௌட் அதிகமாக இருக்கும். சண்டேவும் வேறு பண்ணி ஃப்ரைடேஸ் அண்ட் சண்டேஸ் நீங்கள் வந்தீங்க இந்த கோயிலுக்கு அப்படின்னா க்ரௌட் ரொம்ப இருக்கும். ஏன்னா அந்த 2 நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள். பொதுவாகவே சண்டே லீவ் நாட்கள் ரொம்ப க்ரௌட் இருக்கும். ஸோ இந்த கார்த்திகை டைமில் சண்டே வந்து செம்ம க்ரௌட் இருக்கும். அப்புறம் குரங்கு சேட்டை அப்படிங்கிறது அந்தளவுக்கு இல்லை.
நிறைய பேர் அனுபவம் இல்லை அந்த மாதிரி. ஆமாம், நாங்கள் வந்து ஒரு கொம்பு ஒன்று வச்சுருந்தோம். ஸோ கொம்பு மஸ்ட்டு. கொம்பு இல்லாமல் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். மிச்சப்படி குரங்கு சேட்டைகள் அவ்வளோ இல்லை. எனக்கு நிறைய குரங்கா இருக்கும் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அங்கங்கே குரூப்பாக நின்று குரூப்பிசம் பண்ணிட்டு இருந்தாங்க. மிச்சப்படி எல்லாம் ஃபுல்லாகவே குரங்கா இருக்குப்பா அந்த மாதிரிலாம் எங்கேயும் கண்ணுக்கு படல. அப்புறம் என்னடி சாப்பாடு பொருள்லாம் பத்திரமா பேக்குள்ள வச்சு கொண்டு போங்க, பிரச்சனையே கிடையாது. ஆமாம், நீங்கள் எந்த பொருள்னாலும் வாங்கலாம். பட் நீங்கள் வந்து பேக் உள்ள உங்களோட பிளாக் கலர் பேக் இல்லை ஒரு பேக் பேக் இருக்கும்ல, பேக் பேக்கில் வச்சு கொண்டு போங்க. நல்லா ஜெட் பண்ணி இந்த கவர் மாதிரி கையில் கொண்டு போகிறதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரங்கு வந்து பிடுங்கி சேட்டை பண்ணிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணுங்க. மிச்சப்படி கோயில் தரிசனம் நாங்கள் 1300 படிக்கட்டு ஏறும்போது வந்து ஒரு மாதிரி டயர்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ஏறி தரிசனம்லாம் முடிச்ச உடனே உண்மையிலே வந்து மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டோம். அடுத்த சின்னமலை ஏறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். சின்னமலை 400 படிக்கட்டுகள் தான். ஸோ அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இல்லை. டப்புன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஏறிட்டோம். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் வேணும். ரோப் கார் வந்து இன்னுமே ஃபங்க்ஷன் ஆகலை. நாங்கள் போயிருக்கும் கூட ரோப் கார்லாம் வந்து இல்லை, ஃபங்க்ஷன் ஆகலை அது. ஸோ இன்னும் அது எப்போ வந்து இறக்காங்க அப்படின்னு தெரில. ரோப் கார் இருந்தாலுமே நீங்கள் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நடந்து போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது தான் வந்து விசேஷம். நல்லாயிருக்கும். உடம்புக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி. வேர்த்து ஊற்று கலர் தான் கருப்பாயிட்டானா பார்த்தீங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அதுக்கப்புறம் என்ன, ஸோ நாங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு வரவும் அன்னதானம் கிடச்சிது எங்களுக்கு. ஸோ வந்து பொதுவாக நீங்கள் ஆமாம், ஸோ பொதுவாக நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் வர்ற டைமில் அவங்களா கூப்பிட்டு சார் அன்னதானம் நடக்க நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து யூ ஆர் பிளஸ்டு வித் பை காட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நாங்கள் வரும்போதுமே கூட எங்களுக்கு வந்து அவங்களே தான் கூப்பிட்டாங்க வாசல் நின்று, சார் அன்னதானம் போகிறாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப நிறைவாக இருந்துச்சு தரிசனம். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த தெய்வீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுதிஸ்லிஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவோட அடுத்து உங்களை சந்திக்கிறதுக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஷில் திவ்யா. பாய் பாய் சொல்கிறீங்க. பாய்.